என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. இனிலா பால் போடு, நான் அடிக்கிறேன். இருதிரா போடுறேன். தீரா, என்னடா இது? எதுக்கு இவ்வளவு வேகமா அடிச்ச? அங்க பாரு, ஓட்டு மேல போய் விழுந்துருச்சு. ஐயோ நிலா, நான் மெதுவா தான் அடிச்சேன். போடா, இவ்வளவு வேகமா அடிச்சிட்டு மெதுவா அடிச்சேன்னு சொல்ற. பால் பாரு, ஓட்டு மேல போயிடுச்சு. இப்போ எப்படி எடுக்கிறது? இரு நிலா, நான் உள்ள இருந்து சேர் எடுத்துட்டு வந்து போட்டு இந்த பேட்டால எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். ஐயோ தீரா, சேர் போட்டாலும் நமக்கு அவ்வளோ ஹைட் எல்லாம் எட்டாது தீரா. ஆமால, எட்டாது. சரி இரு, அரவிந்தப்பா இருந்தா அரவிந்தப்பா கிட்ட எடுத்து தர சொல்லலாம். அரவிந்தப்பாக்கு எட்டும்ல. ஐயோ தீரா, அரவிந்த் சித்தப்பா ஒன்னும் வீட்ல இல்ல. அரவிந்த் சித்தப்பா காலையிலேயே வேலைக்கு போயிட்டாரு. இரு, நான் என் அப்பா இருக்காரான்னு பாத்துட்டு வரேன். என் அப்பா இருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லி எடுத்து தர சொல்லலாம். சரி நிலா, பாத்துட்டு வா. ஐயோ, நம்ம மெதுவா தானே அடிச்சோம். அப்புறம் எப்படி இந்த பால் அவ்வளோ ஹைட்டுக்கு போச்சு? நிலா, என்ன நீ மட்டும் வர? பெரியப்பா எங்க? தீரா, அப்பா உள்ள இல்ல. அப்பாவும் வேலைக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப எப்படி அந்த பாலை எடுக்கிறது? நான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா கிச்சன்ல வேலையா இருக்காங்களாம். அப்புறமா வந்து எடுத்து தரேன்னு சொன்னாங்க. அம்மா வந்துட்டு எடுத்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வேற என்னாச்சும் விளையாடலாம் வா. இல்ல, எனக்கு அந்த பால் தான் வேணும். அது என் அரவிந்த் அப்பா வாங்கி கொடுத்த பால். அதுதான் எனக்கு வேணும். தீரா, அது எங்கேயும் போவாதுடா. அங்க ஓட்டு மேலேயே தான் இருக்கும். நம்ம அப்புறமா அம்மாக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இல்லன்னா அப்பா வந்துருவாரு. அப்புறமா உனக்கு எடுத்து தர சொல்றேன். இப்போ நம்ம வேற என்னாச்சும் விளையாடலாம் வா. இல்ல, அது இங்க ஓட்டு மேலே இருந்தா வேற யாராச்சும் எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னோட அரவிந்த் அப்பா வாங்கி கொடுத்த பால் எனக்கு அது இப்பவே வேணும். ஐயேடி தீரா, இதுக்கு போய் அழுவுறியா? இங்க பாரு, இரு, நான் அம்மா கிட்ட சொல்லி எடுத்து தர சொல்றேன்டா. அழுவாத. இல்ல, எனக்கு இப்பவே வேணும். நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆதி அங்க உள்ள உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த வெயில்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தீரா, ஏன்டா அழுதுட்டு இருக்க? சித்தி, நானும் தீரனும் பால் விளையாடிக்கிட்டு இருந்தோமா. அப்போ தீரன் பால வேகமா அடிச்சிட்டான். அது போய் அங்க ஓட்டு மேல விழுந்துச்சு. அதோ அங்க மேல பாருங்க. அது மேல போய் விழுந்துச்சா. அது எங்களால எடுக்கவே முடியல. அம்மாட்ட சொன்னப்போ அம்மா கிச்சன்ல வேலையா இருக்காங்க, அப்புறமா எடுத்து தரேன் சொன்னாங்க. ஆனா தீரன் இப்பமே இந்த பால் வேணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான் சித்தி. ஐயோ தீரா, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? அம்மா, பால் எனக்கு வேணும்மா. ஐயோ சரிடா, பால் என்ன இப்ப ஓட்டு மேல தானே இருக்கு, ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? அங்க பாரு, நிலா உன்னை விட சின்ன பொண்ணு தானே. அவ என்ன உன்ன மாதிரி அழுதுட்டா இருக்கா? அவளுக்கு என்ன? இது என் அரவிந்த் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த பால். இது யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? ஆமா, இந்த ஒரு 10 ரூபாய் பாலுக்காக யாராவது நம்ம வீட்டு ஓட்டு மேல ஏறி இந்த பால் எடுக்க போறாங்க. போடா. அம்மா, எனக்கு பால் வேணும், எடுத்து கொடுங்கம்மா. ஐயோ சரிடா, அதுக்கு எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? முதல்ல அழுகையை நிறுத்து, நான் எடுத்து கொடுக்குறேன் இரு. ஐயோ, எட்டவே மாட்டேங்குதே. அம்மா சீக்கிரமா எடுங்கம்மா. ஐயோ தீரா, கொஞ்சம் இருடா. அம்மாவுக்கு எட்ட மாட்டேங்குது, இரு எடுத்து தரேன். அந்த ராகேஷ்க்கும் சீதாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல சீதாவை ஏமாத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கணும். சீதாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினவ யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ராகேஷ் யாருன்னு தெரிஞ்சிரும். இப்போ இங்க நடந்தது எல்லாம் கவிதா கிட்ட சொன்னோம்னா ஒருவேளை அவ ஏதாவது பேச்சு வாக்குல சீதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இங்க நடந்ததை கவிதா கிட்ட சொல்லாம சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எங்கள் பரமபிதாவே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை இரட்சித்தருள வேண்டுகிறோம்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹலோ அண்ணா. கவிதா, எங்க இருக்க கவிதா? சர்ச்சில் இருக்கேன்னா சொல்லுங்க. ஓ, சர்ச்சில் இருக்கியா? சரி, ஓகே கவிதா, நீ ப்ரே பண்ண, அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ண. ஐயோ இல்லைண்ணா, நான் ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை கவிதா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்னா சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லை கவிதா, எல்லாம் சீதாவோட விஷயம்தான். நான் கேட்குறது உன்கிட்ட இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் இருக்குமோன்ற டவுட்டில் தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி சீதாவை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போனான்ல, அவனோட ஃபோட்டோ ஏதாவது உன்கிட்ட இருக்குமா கவிதா? அது அவனோட ஃபோட்டோ சீதாவுக்கும் அவனுக்கும் இந்த சர்ச்சில் வச்சு தானே கல்யாணம் ஆச்சு. அவங்களோட கல்யாண ஃபோட்டோ தான் ஒன்று என்கிட்ட என்னோட ஃபோனில், அதுவும் இந்த ஃபோனில் கூட இல்லைனா என்னோட பழைய ஃபோனில் தான் இருந்தால் இருக்கும். பழைய ஃபோன் வீட்டில் தான் இருக்குது. நான் வீட்டுக்கு போய் அந்த ஃபோனில் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லட்டுமாண்ணா? ஓகே கவிதா, நீ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவனோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை எனக்கு அனுப்பி வைக்கிறியா? ஓகேண்ணா, இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேண்ணா. அப்புறம் இப்போது அவனோட ஃபோட்டோ எதுக்கு நான் கேட்குறீங்க? அது சொல்கிறேன் கவிதா, நீ முதல்ல அவன் ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்பி வை. அதுக்கப்புறமா நான் உனக்கு பொறுமையாக கால் பண்ணி என்ன ஏதுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேண்ணா, சரி, நான் ஒரு 5 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேண்ணா. ஓகே கவிதா, ரொம்ப தேங்க்ஸ். கவிதா ஃபோட்டோவை அனுப்பட்டும். சீதாவை ஏமாத்திட்டு போனவன் மட்டும் அந்த ராகேஷா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இருக்கு. ஐயோ எட்டவே மாட்டேங்குதே, இவன் வேற போல போலன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். கவிதா ஃபோட்டோ அனுப்பிட்டா. நெட்வொர்க் வேற ஸ்லோவா இருக்கு, லோடே ஆக மாட்டேங்குது. சீதா பார்த்து. எல்லாம் தெரிந்திருந்தும் என்னை புரிந்திருந்தும் சும்மா இருக்கும்படி சொன்னேன் 100 முறை. நங்கையுந்த நெஞ்சம் நான் கொடுத்த லஞ்சம் வாங்கிக் கொண்டு இன்று உண்மை சொன்னது நீ. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது ஒன்றை மறைத்து வைத்தேன், சொல்ல தடை விதித்தேன், நெஞ்சை நம்பியிருந்தேன், அதை வஞ்சம் செய்தது. சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. அம்மா, என்னோட பால் என்ன நிலது? அம்மாவாவது பால் எடுத்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா அம்மாவும் பால் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டேய் தீரா, இப்போதைக்கு ஒன்னும் சித்தி பால் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. வா நம்ம போலாம், அவங்க அப்புறமா எடுத்து கொடுப்பாங்க. நிலா, என்னோட அரவிந்த் அப்பா வாங்கி கொடுத்த பால். ஐயோ டி தீரா, நானும் உன்னோட அரவிந்த் அப்பாவுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா வாடா, அப்புறமா எடுத்துக்கலாம். சீதா பார்த்து, ஏன் மேலையெல்லாம் ஏறிட்டு இருக்க? நான் மட்டும் வந்து பிடிக்கலன்னா நீ கீழே விழுந்திருப்ப. ஐயோ சாரி அரவிந்த், பால் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன், அது ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சரி அரவிந்த், விடுங்க. விட்டா நீ கீழே விழுந்துருவியே. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ விழாம நான் பிடிச்சுக்கிறேன். சரி அரவிந்த். என்னாச்சு இவனுக்கு? நேற்று ஐசோவை பார்க்க போயிட்டு வந்து இந்நேரத்துக்கு இவன் அலப்பற தாங்காதுன்னு நினைச்சேன். இவன் என்ன பீஸ் போன பல்பட்டா உட்காந்துருக்கான். டே மச்சான். சொல்ற சக்தி. டேய் என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லடா, ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கிறானா? இவன் யோசிச்சாலே அடுத்து நமக்கு ஏதோ பெரிய ஆப்பா வைக்க போறான்னு அர்த்தம். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. டேய் நீ என்ன வேணா யோசி, நான் வேணாங்கள, ஆனா அந்த ஃப்ரேம்குள்ள என்ன மட்டும் கொண்டு வராத சொல்லிட்டேன். ஏன்டா சக்தி?
ஏனா டேய் நேத்து என்ன கண்டிஷன்ல என்ன விட்டுட்டு போனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காடா? ஐயோ டே சக்தி சாரிடா, நானும் சீக்கிரமா வந்துடலாம் தாண்டா போனேன். ஆனா அதுக்குள்ள மழை வந்துருச்சா, அதனால அத்தோட நிறுத்திக்க. அடுத்து நீ என்ன சொல்ல வராங்கிறது எனக்கு தெரியும். டேய் நீ என்ன இளவு வேணா பண்ணி தொலைடா, ஆனா என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? ஐயோ டே சக்தி சாரிடா, ஐஷுவை பார்த்தா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு உனக்கு தெரியாதா? இப்ப என்னடா மழையில நனைஞ்சிட்டியா? ஏன் மழை வந்தா நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே? மழையில நனைகிறதா? டேய் நான் இவ்வளவு நேரம் மழையில நனைகிறத பத்தியாடா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த முதல்ல என்கிட்ட என்ன சிக்க வச்சுட்டு போனீங்க, அது உனக்கு ஞாபகம் இல்ல? ஓ அத சொல்றியா? டேய் நான் மேல ஏறுற வரைக்கும் அவனை ஃபோன் பண்ணி டைவர்ட் பண்ணுன்னு தான்டா சொன்னேன். அவனை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம்லடா. டைவர்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதா? எங்கடா அவன் என்ன போக விட்டான்? டேய் போன்ல தான்டா பேசி சமாளிக்க சொன்னேன். அவன் என்னடா பண்ண உன்ன? என்ன பண்ணானா? ஒன்னும் பண்ணல, அது மட்டும் தான் பாக்கி. டே சக்தி வாய மூடுறா. நீ பாட்டுக்கு ஜாலியா ஐசோட ரொமான்ஸ் பண்ண போயிட்ட. ஆனா அந்த நாயை சமாளிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தான்டா தெரியும். என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? டே இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான்டா யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னு திரும்ப அந்த ஆந்த வாங்கிட்டு எனக்கு எப்படி கோத்து விடலானா? டே அது இல்லடா சக்தி, எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. ஆனா உனக்காக நான் இன்னை வரைக்கும் எதுவுமே பண்ணது இல்லையடா சக்தி. அடங்கப்பா, நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதுண்டா. இதுக்கப்புறம் ஸ்பெஷலா ஏதாவது பண்றேன்னு சொல்லி எனக்கு பாட கட்டிடாத. அது இல்லடா சக்தி, நான் ஒரு டாக்டர். என்கிட்ட பைக் இருக்கு, கார் இருக்கு. நான் நினைச்சா எப்படி வேணா செலவு பண்ணலாம். நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ நினைச்சா என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். நீ கேட்டா என் உயிரையும் சேர்த்து நான் என்ன வேணாலும் கொடுப்பேன்னு உனக்கு தெரியும். ஆனாலும் இன்னை வரைக்கும் நீ என்கிட்ட ஹெல்ப்னு எதுவுமே கேட்டது இல்லையடா சக்தி. என்னாச்சு இவனுக்கு? சம்பந்தமே இல்லாம என்னலாம பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நமக்கு பெருசா ஏதாவது ஆப்பு வைக்க பிளான் பண்றானா? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? சம்பந்தம் இருக்குடா சக்தி. நீ என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கலன்னா என்ன, நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணாதா? அதனால உன்கிட்ட கூட கேட்காம உனக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்டா. ஐயோ டே நீ பண்ணிருக்கேன்னு போது எனக்கு பயமா இருக்குடா. அப்படி என்னடா பண்ணிருக்க? ஐயோ எவன்டா அவன்? நானே இவன் பேசுறது புரியாம குழம்பி போயிருக்கேன். ஹலோ டே சக்தி, நான் ராஜேஷ் பேசுறேன்டா. ஏன்டா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு நின்னுட்ட? என்னது வேலையை விட்டு நின்னுட்டனா? டேய் நான் எங்கடா வேலையை விட்டு நின்னேன்? இப்ப வேலைக்கு தாண்டா வர்றதுக்கு நிக்கிறேன். டே என்ன வேலைக்கு வர நிக்கிறியா? என்னடா சொல்ற? நீ தான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டரை மேனேஜரோட மெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்க. அந்த ஆளும் காலில் வந்து அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி போய் இவன் என்ன வேலைக்கு வர மாட்டேங்கிறத நேரில் கூட வந்து சொல்ல மாட்டானா, மெயில் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லி உன் மேலே கோவமா இன்னைக்கே அந்த இடத்துக்கு வேற ஆளை போடுறேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சவன் எவனையோ வேலைக்கு வர சொல்லியிருக்கான்டா. இது உனக்கே தெரியலன்னா இப்போ மேனேஜர் கிட்ட நீ வேலைக்கு வர மாட்டேன்னு ரெசிக்னேஷன் லெட்டர் யார்டா அனுப்பி வச்சிருப்பா? உன் வேலை தானே அது. டே ராஜேஷ், நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன், போனை வை. சர சக்தி. ஆனா ஒண்ணு, ஆபீஸ் பக்கம் மட்டும் வந்துடாதடா. அந்த மேனேஜர் மேல செம்ம காண்டில் இருக்கான். டேய் இவ்வளோ நேரம் ஏதோ எனக்காக பண்ணிருக்கேன் நீயே, அது இதுதானா? ஆமாண்டா சக்தி. டேய் உனக்கு அறிவு இருக்காடா? என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? யார கேட்டா எனக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் நீ அனுப்பி வச்ச? டே சக்தி எதுவும் பேசாத. இந்த வேலையை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமாடா? இல்லனாலே இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது. அதுலயும் ட்ரிபிள் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம நாய் மாதிரி ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி கடைசியில அவன் கையை பிடிச்சி இவன் காலை பிடிச்சி கிடைச்ச வேலைடாது. அது சரி, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? உனக்குன்னு சொந்தமா ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ்னு எல்லாமே இருக்கு. படிப்பு முடிச்சதும் நேரா சிஇஓ போஸ்டிங்ல போய் உட்காந்துட்ட. படிப்பை முடிச்சுட்டு வேலை கிடைக்காம நாய் மாதிரி வேலை தேடி அலையிற கஷ்டம்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அது சரி, நான் வேலை தேடி அலைஞ்ச டைம்ல நீ என் பக்கத்துல இருந்திருந்தேன்னா நான் பட்ட கஷ்டம் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்குண்டா. வெளிநாட்டுல படிப்பை முடிச்சு திரும்பி வரும்போது நான் ஒரு வேலையில இருக்கேன்னதும் எந்த கஷ்டமுமே படாம அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டியா? டே எனக்கு தெரியும்டா சக்தி. ஆனா நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னா? போது நிறுத்துறா. வேற எதுக்காக பண்ணிருப்ப? இப்பவே நான் மாசத்துல 10 நாள் தாண்டா வேலைக்கு போறேன். மத்த நாளெல்லாம் உன் விஷயத்துக்காக உன் பின்னால தாண்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த 10 நாள் கூட என் வேலையை பார்க்காம ஃபுல் டைம் உன் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக தாண்டா பண்ணிருப்ப. போதுண்டா, நீ எனக்காக பண்ணது எல்லாம் போதும். உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு இல்லடா. மத்த விஷயத்துல விளையாண்டா சரி, என் வேலை விஷயத்துல ஏன்டா அப்படி பண்ண? இப்ப வேலை போயிருச்சு, நான் கையில் கிட்ட எப்படி நான் போய் சொல்லுவேன்?
ஏற்கனவே வர்ற சம்பளத்தை வச்சுதான் வீட்டு செலவு, 2 குழந்தைங்களை பாத்துக்கிற செலவு, மைனாவை படிக்க வைக்கிற செலவுன்னு ஏகப்பட்ட செலவு போய்கிட்டு இருக்குடா. இப்ப வேலையும் இல்லனா இப்ப போய் அவகிட்ட நான் இதை சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட தெரியலடா. ஷோ, அது ஒன்ன சொல்லி தப்பு இல்லடா. நீ எது பண்ணாலும் ஏன் என்னன்னு கூட கேட்காம மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தல, என்ன சொல்லணும். இங்க பாரு, இதுக்கப்புறம் என் விஷயத்துல என்கிட்ட கேட்காம நீயா ஏதாவது முடிவு பண்ண, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இருந்த வேலைக்கு ஆப்பு வச்சுட்ட. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இனி வேற வேலை தேடுறதுக்கு நான் எங்க போகணும்னு தெரியல. டி சக்தி, ஏய் செம்ம கடுப்புல இருக்க, என்னை எதுவும் பேச வச்சிடாத. இதுக்கப்புறம் நானா உன்னை பார்க்க வர வரைக்கும் என்னை கூப்பிடாத சொல்லிட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறோ, தன்னந்தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ. காற்றே காற்றே சொல்வாயோ, காலம் தாண்டி செல்வாயோ, கண்ணீர் விட்டு கரையும் என்னை காப்பாயோ. இது கனவா கனவா, இல்லை கனவா நனவா, இது கனவா இருந்தால் கலைந்தே போகும் போகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.